குக்கீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல தி வீக்கெஸ்ட் டேமர் அப்படின்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 1 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க and மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க guys. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பொண்ணு மத்தவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. தூரத்துல பார்த்தா ஒரு வில்லேஜ் சீஃப் என்ன பண்றாருன்னா கையில தீ கம்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். அவ இந்த வில்லேஜோட ஒரு கர்ஸ். இந்த மாதிரி ஸ்டார்ஸ் இல்லாதவங்க இந்த உலகத்துல வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க, அவங்கள நம்ம ஒழிச்சு கட்டியே ஆகணும்னு சொல்றாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு பீப்புள் கிட்ட இருந்து இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கா. சோ இவளால இனிமே வில்லேஜ்ல வாழ முடியாதுன்றதுனால காட்டுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறாங்க. துணிய வச்சு கயிறுலாம் கட்டி அண்டர் கிரவுண்ட்ல தன்னோட பேக்ஸ் ஒழிச்சு வச்சிருக்கா. அண்ட் ஒழிச்சு வச்ச பேக்ஸ் எடுத்துட்டு வந்து அவளுக்கு கிடைச்ச டிராஷ் பின்ல இருந்து எடுத்த போர்ஷன்ஸ் எல்லாம் அதுல போட்டு வச்சுக்கிட்டு அவகிட்ட ஒரு 5-6 பேக் இருக்கு. அது எல்லாத்தையுமே தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டு அவ தன்னோட ஜேர்னிய ஆரம்பிக்கிறா. அப்போதான் இவளுக்குள்ள ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேக்குது. ஹே, உனக்கு இது கஷ்டமா இல்லையா அப்படின்ட்டு. அப்பதான் இந்த குழந்தை சொல்றா, கஷ்டமா? சொல்ல போனா எனக்கு சந்தோஷம்ன்ற ஒண்ணு எப்படி இருக்குன்றதே நான் மறந்து போயிட்டேன். நான் வாழ்ந்துருவேன். என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்றானா காட்டுக்குள்ள தனியா நின்னுக்கிட்டு கையில ஒரு சின்ன கத்திய வச்சுக்கிட்டு இந்த ஒரு ரீசனாலதான் இந்த வில்லேஜ நானும் ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்றாங்க. சோ அட் தி சேம் டைம் ஒரு அழகான ஃபாரஸ்ட்ல ஒரு குட்டி பறவை ஒரு செடியில கொத்தி கொத்தி பார்த்துட்டு திடீர்னு அது பறந்தும் போயிடுது. அதுக்கப்புறமா அந்த செடிக்குள்ள இருந்து வந்த ஒரு தண்ணி மூலியமா ஒரு குட்டி ஸ்லைம் உருவாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த குட்டி பாப்பா என்ன பண்றானா கிழிஞ்சு போன துணிய போட்டுக்கிட்டு பேக்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு இடத்தை நோக்கி அவ நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு குப்பை இருக்கிற இடத்த பாக்குறா. வாவ், டிராஷ் நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குப்பை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவ இவளுக்கு தேவைப்படுற ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு சில ஓல்டு போர்ஷன், ட்ரெஸ்ஸஸ், டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில டிராஷ் இவ பாக்குறா. சரி, இதெல்லாம் நமக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அவ பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு பேக் குள்ள போட்டு வைக்கிறாங்க. அப்பதான் இவ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. நான் ஒரு அன்வான்டட் சைல்டு, அது மட்டும் இல்லாம ஒரு குப்பையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால யாரும் என்ன தத்தெடுத்து கூட வளர்க்க போறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை யாருக்குதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது யாரும் வர மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. உடனே போயிட்டு இவ ஒழிஞ்சுக்கிறா. அந்த சமயத்துலதான் இந்த பர்சன் என்ன பண்றாங்கன்னா விசில் அடிச்ச உடனே ஒரு குட்டி குட்டி ஸ்லைம் அந்த இடத்துல வந்து ஒரு சில டிராஷஸ் எல்லாம் அது சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க. அப்பதான் இவளுக்குள்ள இருக்க வாய்ஸ் கேக்குது. உனக்கு ஸ்லைம்ஸ் தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லும் போது இவன் நினைச்சு பாக்குறா, இதுங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் அண்ட் பாக்குறதுக்கே நல்லா இல்லன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இந்த பர்சன் போனதுக்கு அப்புறமா புதுசா ஒரு ஆள் வர. அவன் என்ன சொல்றானா, நான் ஃபெமிசியான்ற ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஒரு குட்டி குழந்தை மேல இவ்ளோ பெரிய பவுண்டி ஏன் போட்டிருக்காங்கன்னே தெரியல. அதுவும் அந்த வில்லேஜ் சீஃப் இந்த பொண்ணு மேல டெட் ஆர் அலைவ்ன்ற மாதிரி பவுண்டி போட்டிருக்காரு. ஏன் இந்த குழந்தை மேல இவ்ளோ வெறுப்புன்னு தெரியல. ஆனா அவ சின்ன பொண்ணுன்றதுனால இந்த பக்கத்து வில்லேஜ்ல தான் போயிருப்பா. சோ கொஞ்ச நேரம் தேடி கண்டுபிடிச்சாலே அவளை பாத்துடலாம்னு சொன்ன உடனே இதை கேட்ட இந்த குழந்தைக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அட கடவுளே, அவங்க இவ்ளோ சீக்கிரம் என்ன தேடி கண்டுபிடிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு உடனே அவ ஓடி போயிட்டே இருக்கும்போது அந்த காட்டுல இவ வாழறதுன்றதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஓடும்போது அவ தடிக்கி விழுந்து எஸ்பெஷலி ஸ்லைம்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இதுங்கெல்லாம் கூட என்ன இப்படி பண்ணுதேன்னு சொல்லிட்டு அவ கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மண்ணுல தடிக்கி விழுந்து அவ வேற ஒரு பிட்ல விழுந்துடுறா. அப்போ இவ கை கால்லாம் அடிபட்டுருது. அவ என்ன பண்றானா எக்ஸ்பைரியான ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து அவ மேல அப்ளை பண்ணிக்கிட்ட உடனே அது லைட்டா ஹீல் ஆகுது. ஆனா இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில போர்ஷன்ஸை எடுத்து அவ தன்னோட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த வாய்ஸ் அகைன் கேக்குது. இது எதுவுமே உனக்கு பயமா இல்லையான்னு சொல்லி கேக்கும்போது எனக்கு இது பயமா இருக்கா இல்லையான்றத தாண்டி நான் இங்க சர்வைவ் பண்ணி ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவ நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நதிய பாக்குறா. நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இவ அழகா குளிச்சுட்டு, வாவ், இந்த மாதிரி நான் குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, என்னோட வாழ்க்கை எப்பதான் மாறப்போதோ, நான் மத்தவங்க கிட்ட இருந்து ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நான் எடுத்த முடிவு போல்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப நாளா ஒரு விஷயத்த நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த முடிவை நான் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவ வச்சிருந்த அந்த நைஃப் மூலியமா தன்னோட முடிய அவ கட் பண்ணிக்கிட்டு இவளுக்கு அந்த குப்பையில இருந்து கிடைச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு இவ ஒரு பைய மாதிரி மாறிடுறா. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட பேரு ஃபெமிசியா, என்னை எல்லாருமே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. நானும் அவங்கள ஒதுக்கி வைக்க போறேன்றதுனால இந்த ஃபெமிசியான்ற நேமும் எனக்கு தேவையில்ல. நான் என்ன பேர் எனக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவளுக்குள்ள இருக்க வாய்ஸ் என்ன சொல்லுது, ஐவின்ற நேம வச்சுக்கோ. ஏன்னா இந்த
பிளான்ட்ட எத்தனை வாட்டி மிதிச்சாலும் சரி அது திருப்பி திருப்பி உயிரோட வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லும் போது இவ அத ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஓகே என்னோட நேம் இனிமே ஐவின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா இவ தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா அழகான ஸ்லைம பாக்குறா. ஐயோ ஸ்லைம்ஸ்னாலே அருவருப்பா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இந்த ஸ்லைம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இது எவ்வளவு குட்டியா அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் கிட்ட போயிட்டு அவ லைட்டா விளையாட பாக்குறா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஸ்லைம் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட புக்கை எடுத்து அவ இந்த ஸ்லைம பத்தின ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி அவ செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அதுல என்ன போட்டிருக்கு, இந்த ஸ்லைம் தான் இருக்கிறதுலயே வீக்கஸ்ட் ஸ்லைம், இது சீக்கிரமாவே மறைஞ்சு போற தன்மையுடையது அப்படின்னு சொல்லி இந்த புக்ல எழுதுனத பார்த்த உடனே அச்சோ நீயும் என்ன மாதிரியா வீக்கான ஒரு ஆள் போல இருக்கே, சரி உன்னை தொடலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பா அந்த ஸ்லைம் அழகா தூக்கிட்டு நீ பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு திருப்பி அதை விட்டுட்டு அந்த புக்காவ அகைன் படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல என்ன போட்டிருக்குன்னா இந்த ஸ்லைம் ரொம்ப வீக் அப்படின்றதுனால ஒரு காத்து பட்டா கூட அது பறந்து போயிடும், சீக்கிரமாவே அது டிசப்பியரும் ஆகிடும், அதனாலதான் இந்த ஸ்லைம் ஒரு நாள் மட்டும்தான் உயிரோட இருக்குன்னு சொல்றாங்கன்ட்டு இந்த புக்ல எழுதுனத பார்த்த உடனே அச்சோ இப்பதான் நான் உன்னை பார்த்தேன், ஆனா உன்னோட வாழ்நாளே ஒரு நாள் தானாமே அப்படின்னு சொல்லி இவ நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன காத்து தாங்க அடிக்குது, அதுக்கே அந்த ஸ்லைம் பறந்து போயிட்டு தண்ணிக்குள்ள விழ பாக்குது. அட கடவுளை இதை எப்படியாச்சும் நான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஐவி என்ன பண்றானா அந்த ஸ்லைம துரத்தி கண்டுபிடிச்சு அது தண்ணில விழறதுக்குள்ள அதை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறா. அப்பதான் இவ என்ன சொல்றானா, நீ ஒரு நாள் தான் இருப்ப அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த ஒரு நாள் ஃபுல்லா நான் உன் கூட சந்தோஷமா இதை ஸ்பெண்ட் பண்றேன், நீ போறதுக்குள்ள நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு என்ன பண்றானா விண்ட் எதுவுமே உன்னை தாக்காத மாதிரி நான் உன்னை இன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இங்க ராத்திரியும் ஆக ஆரம்பிச்சிருது. அப்பதான் இவ அந்த ஸ்லைம் கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கா. ஹே நீ ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்திருக்கியா, இந்த உலகத்துல எல்லாமே இருக்கிற நிறைய பேரும் இருக்காங்க, ஆனா எதுவுமே இல்லாம நம்மள மாதிரி இருக்கிற ஜீவன்களும் இந்த உலகத்துல இருக்காங்க, ஆனா நம்மளெல்லாம் எதுக்கு படைச்சாங்கன்னே எனக்கு தெரியல, பிகாஸ் இந்த லைஃப் ரொம்பவே டஃபா இருக்கு, இந்த உலகத்துல ஸ்டார்ஸ் இருந்தாதான் வேல்யூ, ஆனா எனக்கு ஒரு ஸ்டார் கூட இல்ல, என்னோட அப்பா ஒரு கார்பெண்டர் அண்ட் என்னோட அம்மா ஒரு நீடில் மேக்கர், இவங்க ரெண்டு பேருக்குமே 2 ஸ்டார்ஸ் இருந்துச்சு, அதனால எனக்குமே ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். 5 வயசானதும் சர்ச்சுக்கு போயிட்டு என்னோட ஆட்ரிபியூட்ஸ் அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்க. எனக்கு டேமர் ஸ்கில் இருந்துச்சு, ஆனா எனக்கு ஒரு ஸ்டார் கூட இல்ல, 0 ஸ்டார்ஸ் இருந்ததுனால ஸ்டார்லெஸ்ஸா இருக்கிற பொண்ணு இந்த ஊருக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே ஒரு சாபக்கேடுன்னு சொல்லிட்டு இத்தனை நாளா பாசமா பாத்துட்டு இருந்த என்னோட அம்மா அப்பா எல்லாருமே என்ன ஒதுக்கி வச்சாங்க. அண்ட் கடைசியா என்னோட ஊர் மக்கள் எல்லாரும் நான் வாழக்கூடாதுன்னு சொல்லி என்ன கொல்றதுக்காக என்ன துரத்திக்கிட்டு வந்தாங்க. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து நான் கிளம்பி ஃபாரஸ்ட்ல வாழ ஆரம்பிச்சேன். ஆனா இவ்ளோ கெட்டது நடந்தாலும் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் ராயல் கேபிட்டலுக்கு பயணம் செய்ய சொல்லி எனக்கு நிறைய வாட்டி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்க தான் இந்த புக்கு ஒரு பேக் இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த புக் இருக்கு இல்லையா, இதுல எல்லாத்த பத்தியும் எழுதி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. பிகாஸ் இந்த பேக்குள்ள எவ்வளவு வேணாலும் நான் அடுக்கிக்கிட்டே இருக்கலாம். எனக்குன்னு இருந்தவங்க அவங்க மட்டும்தான், ஆனா கடைசியில அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் தான் எனக்கு இருக்க போறான்னு சொல்லிட்டு இவ அழுதுகிட்டே இந்த ஸ்லைம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அண்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வேற ஒரு உலகத்துல இறந்து போனதுனால தான் இந்த உலகத்துல ரீஇன்கார்னேட் ஆகி வந்திருக்கேன். ஆனா எனக்கு பாஸ்ட் லைஃபோட நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்ல. பட் ஒரு சில டைம் எனக்கு நீடு இருக்கப்பெல்லாம் ஒரு வாய்ஸ் எனக்குள்ள கேக்கும். ஐ திங்க் என்னோட பாஸ்ட் செல்ஃப் அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த உலகத்துக்கு நான் வேணான்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போதுதான் இவளுக்குள்ள இருக்க வாய்ஸ் சொல்லுது, எப்பவுமே ஃபியூச்சரை நினைச்சு நீ கஷ்டப்படாத, இந்த பிரசன்ட்ல நிம்மதியா வாழ பாருன்ட்டு அது சொல்லுது. அதை கேட்ட உடனே இவ என்ன பண்றானா இந்த ஸ்லைம் கிட்ட பேசிக்கிட்டே அவ தூங்கிடுறா. அண்ட் அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அந்த ஸ்லைம் எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டே இருக்கா. ஆனா அதை காணோம். ஒருவேளை ஒரு நாள் ஆனதுனால அதை மறைஞ்சு போயிடுச்சு போல. எனக்குன்னு கிடைச்ச ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நீ தானே நினைச்சேன், ஆனா நீயும் என்னை விட்டு போற மாதிரி காட் பண்ணிட்டாரு. இந்த காடுக்கு என்னதான் வேணும்னு தெரியல, என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்தி பாக்குறாருன்னு சொல்லிட்டு இந்த குட்டி குழந்தை தனியா நின்னுகிட்டு இருக்கும் போதுதான் சரி நம்ம வேற ஒரு இடத்துக்கு போவோம், இல்லன்னா என்ன கொல்றதுக்கு ஆட்கள் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேக்ல ஒரு சில பொருட்லாம் அவ கரெக்டா இருக்கான்னு எடுத்து பார்க்கும்போது அவ மேப் அழுதுகிட்டே பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த மேப் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும் போதுதான் அதுக்குள்ள இந்த குட்டி ஸ்லைம் இருக்குங்க. ஏய் நீ போயிட்டேன்னு சொல்லி எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணீரை தொலைச்சுக்கிட்டே அந்த ஸ்லைம் கிட்ட சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இவகிட்ட டேமர் ஸ்கில்
தானே இருக்கு. சோ புக்க அவ படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா, டேமர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மேஜிக் எனர்ஜிய அந்த அனிமல்குள்ள நீங்க செலுத்தணும். அது செலுத்தினதுக்கு அப்புறமா அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த அனிமல் ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஜொலிச்சதுமே அதுக்கு ஒரு பேர் நீங்க வச்சீங்க அப்படின்னா அதோட உடம்புக்குள்ள ஒரு சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை டேம் பண்ணதா அர்த்தம்ட்டு இதுல போட்டிருக்கு. சரி, என்கிட்ட எவ்வளவு மேஜிக் எனர்ஜி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தான் 0 ஸ்டார்ஸ் ஆச்சு. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் கிட்ட லைட்டா தன்னோட மேஜிக்கல் எனர்ஜியை போக் பண்ணிட்டு அது ஜொலிக்கும் போது இவ உனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ ப்ளூ கலர்ல அழகா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது லைட்டா ஒரு ஸ்பார்க்கல் மாதிரி இவளுக்கு ஸ்கைய காமிக்குது. அந்த வானத்தை பார்த்த உடனே ப்ளூ ஸ்கை, இனிமே உன்னோட நேம் சோரா அப்படின்னு வைக்கிறாங்க. இத வச்ச உடனே அந்த ஸ்லைம்குள்ள டேம் ஆன சிம்பிள் வருது. இத பார்த்த உடனே ஹே, நான் உன்னை டேம் பண்ணிட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் நீதான், சோ நீயும் நானும் அழகா இந்த ஜர்னியை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாப்பா ரொம்ப சந்தோஷமா இந்த ஜர்னியை ஆரம்பிக்க போறா. சோ இவளுக்கு இன்னும் என்னென்ன ஹர்டல்ஸ் இருக்க போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை गाइस.